குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்குவோம். கல்பாசி ஒரு 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். அன்னாச்சி மொக்கு 1 போட்டுக்குவோம். இதுலேயே 7 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். சரிங்க, இதுலேயே ஒரு 6 புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கலாம். ரொம்ப இலையெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. தண்ணி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை எல்லாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. ஒரு 600 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம், இதையும் போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை மட்டும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், 5 முந்திரி பருப்பு மட்டும் போட்டுட்டு லேசாக இதில் வதக்கி விட்டால் போதும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஒரு தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதையும் அரைச்சி எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 15 பேர் தாராளமாக இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, 6 கிராம்பு கல்பாசி, இது மட்டும் போட்டால் போதும். மீது எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிக்கோன்றதுனால இதே போதும். பட்டை மட்டும் இந்த 3 பீஸ் அளவுக்கு சின்னதாக போட்டுக்கலாம். இதுலேயே 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே இந்த கொத்தமல்லி இலையும் இதிலே பிடிச்சி போட்டுடலாம். இந்த மட்டன் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜிலே போட்டுடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். முழுசாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அதெல்லாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதாவது தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கினா போதும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் எடுத்து இதை போடலாம். 3.5 கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பும் சதையுமா வாங்கிட்டு வந்துருக்கோம். இதை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா அப்போ தான் நல்லா வதங்கும். மட்டன் நல்லா வதங்கிட்டு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் மட்டன்களை நல்லா வதக்கும் போது இதில் தண்ணி விட்டு வருது. இதுக்கு நம்ம என்ன பொடி போட போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் போட போகிறோம். இந்த கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு நம்ம போட போகிறோம். அதாவது சட்னி கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம்.
இது வந்து மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலா நம்ம இந்த சட்னி கரண்டிலே ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போதான் நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் இந்த மட்டனில் உரைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சிருக்க விழுது இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேங்காயும் அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் வதக்கி வச்சது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். இந்த விழுது இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இதில் மிக்ஸி ஜாரில் நல்ல மசாலாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுவோம். பாருங்க, இப்போ மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். பாருங்க, இந்த மசாலெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். போட்டுடலாம். இது 3 விசில் வந்த உடனே ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரெடி ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். ஸ்டீம்லாம் போயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பரான மட்டன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.